இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2009ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை ஓராண்டு ஆன்மீகவியல் என்கின்ற அந்த ஆண்டை நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். இந்த குருமடமானது வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்கிற புனித சவேரியார் என்கின்ற அந்த ஆன்மீகவியல் குருமடம். இந்த மடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருட்சகராகிய நாங்கள் அனைவரும் இணைந்து புனித வியானியுடைய நாளாக ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம். இந்த நாளை மிக சிறப்பாக சிறப்பிக்கும் விதத்தில் அவரை பற்றிய வாழ்க்கை பதிவுகள், வரலாற்று நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டு அதை ஒரு நவநாளாக கொண்டாடி கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் புனித ஜான் மரிய வியானியை பற்றி நான் அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். அவருடைய வாழ்வில் எனக்கு பிடித்த 2 காரியங்கள். ஒன்று, ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜெபிப்பது. பல மணி நேரம் ஜெபித்தால் நமக்கு ஏதாவது வாழ்வு உண்டா, ஏதாவது நமக்கு லாபம் உண்டா என்று யோசித்ததும் உண்டு. 2வது, அவரிடமிருந்து எனக்கு பிடித்தது பொறுமையாக இருத்தல். மக்கள் அவ்வளவு அநியாயக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை பொறுமையாக நேர்மறையாக சிந்தித்து அவர்களுடைய வாழ்வை திருத்தியது. இந்த 2ம் என் வாழ்வை எப்படி பாதித்தது? நான் 2021ஆம் ஆண்டு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் பணியகத்தினுடைய இயக்குநராக பொறுப்பேற்றேன். துவக்கத்தில் கொரோனாவின் பாதிப்பினால் இளைஞர்கள் இயக்கம் இயங்காமல் இருந்தது. எப்படி துவங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஜான் மரிய வியானியுடைய அந்த ஜெபமானது எனக்கு உதவி செய்தது. முதலில் அவரை போல ஜெபத்தில் இந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கலாம் என்று சொல்லி ஜெபத்தில் துவங்கிய அந்த ஓட்டம் இன்று சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் அனைவரையும் இந்த ஜெபத்தினால் கட்டி எழுப்பி இருக்கிறோம் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வாறு இயேசு சொல்கிறாரோ, நீங்கள் கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு போல இருக்க வேண்டும். அந்த கற்பாறை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபம். ஜான் மரிய வியானி பல மணி நேரம் ஜெபித்ததினால் அந்த ஊர் மக்களை திருத்தியிருக்கிறார். அது உண்மை என்று என்னால் நம்ப முடிகிறது. என்னுடைய வாழ்வும் அதற்கு சான்றாக அமைகிறது. 2வது, பொறுமை. பொறுமை மட்டுமல்ல, அந்த மக்களை நேர்மறையாக பார்த்ததும் உண்டு. நான் துவங்கிய பொழுது இளைஞர்கள் ஒரு மாதிரியானவர்கள், அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்கின்ற எதிர்மறை எண்ணம் இருந்தது. அதை நான் நேர்மறையாக மாற்றுவதற்கு ஜான் மரியாவினுடைய அந்த வாழ்வியல் எனக்கு மிக அற்புதமாய் உதவியது. எனவே ஜான் மரிய வியானியுடைய அந்த ஜெபத்தையும் பொறுமையையும் நம் வாழ்வில் கற்றுக்கொள்வோம். நம் வாழ்வும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அனைவரும் ஜான் மரிய வியானியுடைய விழாவை கொண்டாடி மகிழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வோம். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.